ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 78ാவது ശ്ലോകം. 8 അക്ഷരங்களோடு கூடின 4 நாமங்களாக்கும் இதில் இருக்கு. பக்தர்கள் என்னெல்லாம் ஆகிரகிக்கிறாளோ அதெல்லாத்தையும் கொடுக்கிற സാങ്കല്പികമായിരിക്കുന്ന വള്ളിച്ചെടിയാക്കും ദേവി. പ്രത്യക്ഷമായില്ലാത്ത കൽപ്പകവൃക്ഷം. சொர்க்கத்திலே இருக்கிற கல்பக விருட்சம் அழகாயிருக்கிற ஒரு சங்கல்பமாக்கும். நினைச்சதெல்லாம் அந்த கல்பக விருட்சம் கொடுக்கும் அப்படின்னாக்கும் புராணங்களில் சொல்லப்படுறது. அப்படி இருக்கிற கல்பக விருட்சத்துல சுற்றி படர்ந்து நிற்கிற வள்ளிச்செடியாயிருக்கிறவளாக்கும் தேவி. எல்லா சரீரங்களுக்குள்ளேயும் இருக்கிற ஜீவனுகளை இந்த சம்சாரம் அப்படிங்கிற பிரகிருதியில கொண்டு வந்து விட்டு பலவித அனுபவங்களை கொடுக்கிறவளும் தேவிதான். பாஷண்டர்களை எல்லாம் சம்ஹாரம் பண்றவளும் தேவிதான். நல்ல ஆச்சாரங்களை பிரவர்த்திப்பிக்கிறவளும் தேவிதான். இப்படியெல்லாம் சொல்லிட்டாக்கும் வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறா. பக்திமல் கல்பலதிகா பசுபாஷ விமோஜினி സംഹൃദാശേഷപാഷണ്ഡാ സദാചാര பிரவர்த்திகா. இந்த ஸ்லோகத்துக்குள்ள இருக்கிற நாமங்கள் 8 அக்ஷரங்களோடு கூடின 4 நாமங்களாக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த நாமங்களுக்குள்ள என்னெல்லாம் பதங்களாக்கும் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். பக்திமது கல்பலதிகா. பக்திமது கல்பலதிகா அப்படிங்கிறது கூடி சேர்த்தியாக்கும். அங்க பக்திமல் கல்பலதிகா அப்படின்னு வருது. உச்சாரணத்துல அந்த சில்லட்சரம் உண்டாகிறது. பக்திமது கல்பலதிகா அப்படிங்கிறதாக்கும் பக்திமல் கல்பலதிகா அப்படின்னு உண்டாகிறது. பசு பாச விமோஜினி. பசுபாச விமோஜினி. சம்ஹிருத அசேஷ பாஷண்டா. சம்ஹிருதாசேஷ பாஷண்டா அப்படின்னு இந்த நாமம். சம்ஹிருத அசேஷ பாஷண்டா. ஒரு சில புக்கில் பாஷண்டா அப்படிங்கிறது பாகண்டா அப்படின்னும் இருக்கு. ரெண்டும் அர்த்தம் ஒண்ணுதான். உச்சாரண பேதமாக்கும் இதில் காணப்படுறது. சம்ஹிருத அசேஷ பாகண்டா அப்படின்னு சொன்னாலும் சம்ஹிருத அசேஷ பாஷண்டா அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொரு மாதிரியா இருக்கும். அதை சேர்த்து சொல்லறத சம்ஹிருதாசேஷ பாஷண்டா, அப்படி இல்லைன்னா சம்ஹிருதாசேஷ பாகண்டா. சத் ஆச்சார பிரவர்த்திகா கூட்டி சேர்த்தி சொல்லர்த்த அந்த நாமம் சதாச்சார பிரவர்த்திகா. 353வது நாமம்
8 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമമാക്കും ഇത്. ഭക്തിമത് കൽപ്പലതിക. இல் இர் இன் இப்படி இருக்கிற சில்லட்சரங்களை அக்ஷரங்களாயிட்டு இங்கே கணக்கு பண்றதில்லை. அதனால 8 அக்ஷரங்களாக்கும் இந்த இதில் உள்ளது. பக்திமத் கல்பலதிகா. பக்தர்களுக்கு கல்ப விருட்சமாயிட்டே இருக்கிறவள். பக்தர்களுக்கு தேவியை ஆராதிச்சு ஆராதிச்சு பக்தி லஹரியில மெய்மறந்து இருக்கிற யோகி சிரேஷ்டர்களோட சரீரத்துல கஸ்தூரி சுகந்தத்தை கொடுக்கிறவள். சாதாரணப்பட்ட ஆளுகளெல்லாம் ஒரு நாள் குளிக்காம இருந்தா வேர்வை நாத்தத்தால சரீரம் அப்படி ஒரு ஸ்மெல் வரும். ஆனா யோகி சிரேஷ்டர்களோட சரீரம் அப்படிங்கிறது எந்த ஒரு அழுக்கு படிஞ்சா கூடியும் அவளுக்கு சரீரத்துல நாத்தம் அப்படிங்கிறது வராது. அது தேவியோட அனுகிரகத்தாலேயாக்கும் அப்படி சம்பவிக்கிறது. நினைச்சதெல்லாம் கொடுக்கிற சொர்க்கத்தில் இருக்கிற விருட்சமாக்கும் கல்பக விருட்சம். தென்னமரத்தை கல்பவிருட்சமாயிட்டே சொல்லப்படுறது. பக்தர்கள் தேவிய ஹிருதயத்துல சங்கல்பிச்சு கண்டினியூஸ் ஆயிட்டு ஆராதிக்கிறதானா பக்தர்களுக்கு என்னெல்லாம் ஆഗ്രഹம் உண்டோ அதெல்லாம் தேவி சாதிச்சு கொடுப்பள். கல்பவள்ளி செடி மாதிரி தேவி பக்தர்களோடு கூடயே இருந்து எல்லாத்தையும் சாதிச்சு கொடுப்பாள். விருட்சம் அப்படிங்கிறத புருஷனாயிட்டு சங்கல்பிக்கப்படுறது. அதனால அதுல சுற்றி நிக்கிற வள்ளி செடிய ஸ்திரீயாயிட்டு சங்கல்பிக்கப்படுறது. லதா அப்படின்னா வள்ளி, வள்ளி செடி. கல்பவிருட்சம் கொடுக்கிற எல்லாத்தையும் கல்பலதிகையாயிருக்கிற தேவி கொடுப்பள் அப்படிங்கிற விஷயத்தையாக்கும் வாக்தேவிகள் இங்க சொன்னா. லதா அப்படிங்கிற வாக்குக்கு லதா கஸ்தூரி அப்படின்னு அர்த்தம் இருக்கு. கல்பவருட்சத்துல சுற்றி நிக்கிற வள்ளிச்செடி அப்படின்னு அர்த்தம். தேவிய கண்டினியூஸ் ஆயிட்டு உபாசிக்கிற பக்தர்களோட சரீரத்துக்கு சரீரத்துல தேவி சைதன்யத்தால கஸ்தூரி கந்தம் உண்டாகிறது அப்படின்னு சொல்லப்படுறது. 354வது நாமம். பசுபாச விமோஜினி. பசுக்களை அதாவது உயிரினங்களை பாசத்திலேந்து அதாவது சம்சார பந்தனத்திலேந்து விடுதல் பண்றவள் தேவி. அதாவது அஜானத்திலேந்து விடுதல் பண்றவள் தேவி. எல்லா உயிரினங்களுக்கும் நல்ல ஞானத்தை கொடுத்து சத்கதிக்கு கொண்டு செல்லறவள் தேவி அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த நாமம். பசு அப்படின்னா ஜீவாத்மா அப்படின்னு அர்த்தம். பாசம் அப்படின்னா கயறு. விமோஜினி அப்படின்னா விடுதல் பண்றவள். ஜீவாத்மாவை
சரீர மனோபுத்திகளிலேருந்து விடுதல் பண்ணி ஆத்ம சாட்சா்காரம் கொடுக்கிறவள் அப்படிங்கிற அர்த்தத்துல லலிதாம்பிகைய பசுபாச விமோஜினி அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறா. எல்லா சரீரத்தோடு உள்ளுக்குள்ளேயும் பரமாத்மாவோடு சைதன்யம் இருக்கு. அந்த சைதன்யம் சரீர மனோபுத்தியோடு அட்டாச்மெண்ட் காரணமாயிட்டு ஜீவாத்மாவாயிட்டு அதப்பதிக்கிறது. நான் அப்படிங்கிற பாவத்தை அகங்காரம் அப்படின்னு சொல்லப்படுறது. நான் சரீர மனோபுத்தி ஆக்கும் அப்படின்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிண்டு மனுஷா அகங்காரத்தோடு கூடிட்டு வாழறா. எல்லாருக்குள்ளேயும் சரீர மனோபுத்திக்கு அப்பாற்பட்ட சாஸ்வதமான ஆத்ம சைதன்யம் இருக்கு அப்படின்னும் அந்த ஆத்ம சைதன்யத்தோடு பிரபாவத்தாலேயாக்கும் சரீர மனோபுத்திகள் பிரவர்த்திக்கிறது அப்படிங்கிறதும் ஆன சத்தியத்தை மனுஷா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. அதனால கர்மபலம் அனுபவிக்கிறதுக்கு நிறைய ஜென்மங்கள் ஸ்வீகரிக்கேண்டி வருது. அம்பிகையோடு அனுகிரகத்தால பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பிரம்ம சௌக்கியம் கிடைக்கிறதுக்கு சாத்தியமாகிறது. தேவி ஜனன மரண துக்கங்களிலேருந்து உயிரினங்களை காப்பாத்துறா. எல்லா உயிரினங்களையும் தேவியில லயிப்பிச்சு சாஸ்வதமான அவஸ்தைய கொடுக்கிறா. 355வது நாமம் சம்ஹிருத அசேஷ பாஷண்டா. அப்படி இல்லைன்னா சம்ஹிருத அசேஷ பாகண்டா சேர்த்தி சொல்லர்த்த சம்ஹிருதா அசேஷ பாஷண்டா. பா அப்படிங்கிறது வேதார்த்தமாக்கும். அந்த வேதத்துக்கு எதிராக இருக்கிறவாளையாக்கும். இங்க வேதத்தை கண்டிக்கிறவா அதாக்கும் பாகண்டர்கள். அப்படி இருக்கிற பாகண்டர்களை அப்படி இல்லைன்னா பாஷாண்டர்களை கம்ப்ளீட் ஆயிட்டு இல்லாம பண்றவள் அப்படின்னாக்கும் தேவி இந்த நாமத்தோடு பேரு. பாஷாண்டன் அப்படின்னா வேதத்தை நிஷேதிக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். வேதத்தை நிஷேதிக்கிறவாளேயும் அதே மாதிரி அந்த பரபிரம்மத்துல நம்பிக்கை இல்லாதவாளையும் ஞானம் அப்படிங்கிற அக்னியால சம்ஹரிக்கிறவளாக்கும் தேவி. ஈஸ்வரன் இல்லை அப்படின்னு வாதிக்கிறவாளாக்கும் இங்க நாஸ்திகர்கள். வேத விதி பிரகாரம் யாகாதி கர்மங்கள் நடத்துறவாளை துரோகிக்கிறவா இந்த பாஷாண்டர்களாக்கும். அதே மாதிரி பக்தர்களை துரோகிக்கிறவா இவாளையெல்லாம் ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டும் தேவி கண்ட்ரோல் பண்ணுவள். அப்படி இல்லைன்னா இல்லாமையே பண்ணிவிடுவள். அசுரர்களான மகிஷாசுரன், சும்ப நிசும்பர்கள், ரக்தபீஜன், தாரிகன் இப்படி இருக்கிறவா வேதத்தை புறக்கணிச்சவாளாக்கும். தேவர்களையும் மனுஷாலேயும் எல்லாம் துரோகிக்கிறவாளாவும் ஆயிருந்தா. யாகம் யஜ்ஞம்
தபசு இப்படின்னு ஒன்றும் யாரும் செய்யவே கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டான ரூல் போட்டவாளாயிருந்தா இவா. அவளை தேவி எந்த ஒரு காருண்யமும் இல்லாதக்கி கொந்துட்டான். புராணங்கள், உபபுராணங்கள், நியாயம், தர்மசாஸ்திரங்கள், மீமாம்சா, சிக்ஷா, கல்பம், சந்தசு, ஜோதிஷம், வியாகரணம், வேதாம்சங்களாயிருக்கிற நிருக்தம், ഋഗ്വേദം, യജുർവേദം, സാമവേദം, അഥർവവേദം, ഇതെല്ലാമാക്കും 15 ധർമ്മസ്ഥാനങ്ങൾ. இந்த தர்மஸ்தானங்கள் அப்படிங்கிறது உண்மையானதாக்கும், இதுல இன்க்ளூடா இல்லாததாக்கும் பாஷாண்டங்கள். தர்மஸ்தானங்களை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிற அஜ்ஞானிகளாயிருக்கிற இவாளையாக்கும் வாக்தேவிகள். இங்க குறிப்பிட்டது பாஷாண்டா அப்படின்னு, அப்படி இல்லைன்னா பாகண்டா அப்படின்னு. இப்படி இருக்கிறவாளை எல்லாம் தேவி ஞானம் அப்படிங்கிற அஸ்திரத்தால தோக்கடிச்சிடுவள். அதனாலேயே சம்ஹிருத அசேஷ பாஷண்டா, சம்ஹிருதா அசேஷ பாஷண்டா அப்படின்னு வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறார். 356வது நாமம் சத் ஆச்சார பிரவர்த்திகா, சதாச்சார பிரவர்த்திகா. சஜ்ஜனங்கள் ஆச்சரிக்கிற ஆச்சாரம் சதாச்சாரம். சதாச்சாரத்தை பிரவர்த்திப்பிக்கிறவளும் அதுக்கான ஒரு புரோத்சாகனத்தை கொடுக்கிறவளும் தேவியாக்கும். அதனால வாக்தேவிகள் தேவிய சதாச்சார பிரவர்த்திகா அப்படின்னு கூப்பிடுறா. ஸ்ரீமத் பாகவதத்துல சப்தம ஸ்கந்தத்துல 11வது அத்தியாயத்துல தர்மபுத்திரர் நாரத மகர்ஷி கிட்ட கேட்ட கேள்விக்கு நாரத மகர்ஷி பதில் சொல்லுறார். என்னவாக்கும் கேட்டார் அவர் அப்படின்னு பார்த்தானாக்கா, ஏதொரு தர்மத்தை ஆச்சரிக்கிறதுனாலேயாக்கும் மனுஷனுக்கு மனசுத்தியும் பக்தியும் கிடைச்சு யதார்த்த ஞானம் உண்டாகிறது அப்படின்னாக்கும் கேட்டார். மனசுத்தியும் பக்தியும் கிடைச்சு யதார்த்த ஞானம் உண்டாகிறது ஏது தர்மத்தை ஆச்சரிக்கிறதுனாலேயாக்கும் அப்படின்னு தர்மபுத்திரர் கேட்ட கேள்விக்கு நாரத மகர்ஷி பதில் சொல்றார். ஸ்ருதி ஸ்மிருதி சதாச்சாரம் ஸ்வஸ்ய பிரியமான்மனா சம்யக் சங்கல்பஜ காமே தர்மமூலமிதம் ஸ்மிருதம், தர்மமூலமிதம் ஸ்மிருதம். 4 வேதங்களும் வேதங்கள் தெரிஞ்சவாளோடு ஸ்மிருதியும் சல்ஸ்வபாவமும் சஜ்ஜனங்களோடு ஆச்சாரமும் மனசந்துஷ்டியும் தர்ம பிரமாணங்களாக்கும் அப்படின்னு மனுஷ்ய வம்சத்தோடு பிதாவே ஆன மனு சொல்றார் மனுஷாஸ்திரத்துல. யாஜ்ஞவல்க்ய மகர்ஷியோட அபிப்பிராயமும் இதுதான். நல்ல சங்கல்பத்திலேந்தாக்கும் ஆக்ரஹம் உண்டாகிறது, சத் ஆக்ரஹம் உண்டாகிறது. தர்மம் காரணமாயிட்டாக்கும் இது உண்டாகிறது. நல்ல சங்கல்பத்திலேந்து உண்டாகிற காமம் அதானது ஆக்ரஹம் தர்மம் காரணமாயிட்டாக்கும் உண்டாகிறது. சத்தியம், தயா, தபசு, சுஜித்வம், சந்தோஷம், நேரேவா நேரே போ அப்படி இருக்கிற சிந்தனை, அடுத்தவாளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி, சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரியா இருக்கிற மௌனம். சில டைம்ல மௌனம் வித்வானுபூஷணமா இருக்கும். அதே மாதிரி
சாப்பிட்ற உணவுகளை முடிஞ்ச அளவு பிராணிகளுக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்றது. எல்லா உயிரினங்களிலேயும் பரமாத்மா சைதன்யம் இருக்கு அப்படிங்கிற நினைப்பு. ஆரையும் மனசாவாஜா கர்மனா துரோகிக்காம இருக்கிறது. இதெல்லாம் சதாச்சார அனுஷ்டானங்களாக்கும். தேவி பாகவதத்துல பல இடங்களில் இதை எடுத்து சொல்லத்தான் செய்கிறது. இதே ஸ்ரீசுக பாகவதத்தில், அதானது ஸ்ரீமத் பாகவதத்தில் 5வது ஸ்கந்தத்தில் 9வது அத்தியாயத்தில் ஜடபரதனோடு கதை. அந்த ஜடபரதனோடு கதையில ஜடபரதனை காளியோடு விக்கிரகத்துக்கு முன்னால பலி கொடுக்கறதுக்காயிட்டு கட்டி போட்ட, நரபலி கொடுக்கறதுக்கு தீர்மானம் பண்ணின ஆளுகள் கிட்டேந்து விக்கிரகத்துக்குள்ளேந்து சாடி குதிச்சு வந்த பத்ரகாளி அந்த ஜடபரதனை அவாகிட்டேந்து காப்பாத்தி ஜடபரதனை கொல்லறதுக்கு துணிஞ்ச ஆளுகளை எல்லாம் இல்லாம பண்ணிட்டா. இப்படி துஷ்டர்களை அவா செய்யற அநீதிகளிலேந்து அதிகடினமா சிக்ஷை கொடுத்து நேர்வழிக்கு கொண்டு செல்லறவளாக்கும் லலிதாம்பிகை. அதனால சதாச்சார பிரவர்த்திகா அப்படின்னு சொல்லப்படுறது.